வணக்கம் அரவிந்தன். வணக்கம். தமிழ்நாடு சட்டசபையில நம்ம தங்கம் தென்னரசு நிறைய பேசியிருக்கிறாரு. அதை பத்தி தான் இப்ப கொஞ்சம் சில கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நீங்க கூட Facebookல ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க. வடக்கே இருந்து வரக்கூடிய எந்த ஒரு ஆதிக்கத்திற்கும் வரலாற்றின் எந்த காலகட்டத்திலும் தமிழ்நாடு தலை வணங்கியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுக்குறாரு. அதாவது யார் யார் காலத்துல இருந்து எங்க இருந்தெல்லாம் பாத்தீங்கன்னா எதுவுமே எங்களுக்கு எந்த பாதிப்பு யாரும் எங்களை தொட முடியல, அலெக்சாண்டால முடியல, சந்திரகுப்த மௌரியராட முடியல, அசோகரால முடியல அப்படின்னு வரிசையா நிறைய குப்தர் கனிஷ்கர்னு எல்லாரையுமே சொல்லியிருக்காரு. குறிப்பா அக்பராலையும் முடியல, அவ்வளவே இந்தியாவே பயந்து ஒரு ஆலம்கீர் தன்னை அழைச்சு கொண்ட அவுரங்கசீப்பாலையும் முடியல அப்படிங்கிறாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே தமிழ்நாடு அப்படி யாராலையும் தொட முடியாத விஷயம் தானா? இதுல வேற என்ன விஷயத்த நம்ம மைனூட்டா பார்க்கணும், நுணுக்கமா பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன, இருக்கக்கூடிய அரசியல் என்ன, அதை பத்தி சொல்லுங்க. பொதுவாக இந்த பேச்சை பொறுத்த வரைக்கும் எனக்கு வருத்தமான விஷயம் என்னவென்று சொன்னால், அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் ஓரளவு வரலாறு தெரிந்த மனிதர், பண்பட்ட மனிதர் என்று நான் மதிக்கக்கூடிய அமைச்சர்களில் ஒருவர். அப்படிப்பட்டவர் இந்த மாதிரிப்பட்ட ஒரு அப்பட்டமான வரலாற்று உண்மை இல்லாத ஒரு சரியான வார்த்தைகளை சொல்வதாக இருந்தால் ஒரு உளறலை அவர் சட்டசபையில் வைத்திருப்பது கஷ்டமாக இருக்கிறது. பல சமயங்களில் மக்கள் தாங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய இடம், தங்களுக்கு கிடைக்கும் கைத்தட்டு இவற்றால் மயங்கி நாம் என்ன பேசுகிறோம் என்பதை அறியாமல் பேசிவிடுவார்கள். இல்லை என்று சொன்னால் தங்களுடைய அரசியலுக்காக பேசுவார்கள். இது அப்படி நிகழ்ந்த ஒன்று என்று தான் நினைக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் இது ஏற்கனவே இங்கு நிலவக்கூடிய சில வரலாற்று ஆதாரமற்ற பார்வைகளுக்கு வலுவளிப்பதாக இருப்பதால் இதை நாம் அக்குவேறு ஆணிவேராக அலச வேண்டி. இந்த தேசம் ஒரே தேசம், இந்த தேசத்தினுடைய பண்பாடு ஒரே பண்பாடு. நாம் அனைவருமே நம்மை ஒன்றாக பார்த்து கொண்டிருந்திருக்கிறோம் தொடக்க காலங்களில் இருந்தே. இவர்கள் வடவர்கள், இவர்கள் தென்னிந்தியர்கள் என்கின்ற பார்வையில் நாம் பார்க்கவில்லை. இது மிக தெளிவான விஷயம். சங்க காலத்தை எடுத்துக்கொண்டாலும் மிக தெளிவாக அதனுடைய பண்பாட்டு குலம் என்பது வடக்கில் இமயம் தொட்டு குமரி வரைக்குமான பண்பாட்டு குலமாகத்தான் இருந்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அலெக்சாண்டர் படையெடுத்து வந்தது, அவருக்கு படையெடுப்பதற்கு அதுதான் தோதான இடம் என்பதால் அவர் படையெடுத்து வரும் பொழுது மிக இயற்கையாக வடமேற்கு பகுதி வழியாகத்தான் அவர்கள் இந்தியாவிற்குள் நுழைய முடியும். அப்படி அவர்கள் நுழைத்த போது அங்கிருந்து இங்கு வருவதற்கு முன்பாக அதனை எதிர்கொண்டு அதை அவரோடு போராடி அவரை பின்னால் நகர்த்தியவர்கள் யார் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த மசிடோனிய படைக்கு எந்த விதத்திலும் ஈடு கொடுக்க முடியாது என்று தெரிந்த சிறு சிறு ஜனபதங்கள், அவர்கள் அந்த ஜனபதங்கள் அவர்கள் எதிர்த்தார்கள். நாம் அழிக்கப்பட்டு விடுவோம் என்று தெரிந்த பிறகும் அவர்கள் எதிர்த்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட எதிர்ப்பு தொடர்ந்து அலெக்சாண்டருக்கு வந்து கொண்டே இருந்தது. இறுதியாக மௌரிய பேரரசு என்று ஒன்று அங்கு இருக்கிறது என்கக்கூடிய நந்த பேரரசு அங்கு இருக்கிறது, மன்னிக்க வேண்டும், மௌரியது நந்த பேரரசு அங்கு இருக்கிறது, அது இந்த ஜனபதங்களை விட மிகப்பெரியது என்பது தெரியும் பொழுதுதான் அலெக்சாண்டருடைய படைகளை பின்வாங்குகின்றன. அதற்கிடையில் இந்த ஜனபதங்களை சேர்ந்த, அதாவது குடியரசுகள், பாரதத்தில் இருந்தவை மிக பெரும்பான்மையான அளவில் குடியரசுகள் இருந்தன. இந்த குடியரசுகளில் வலிமையுடையதாக நந்த அரசு. அப்பொழுது இந்த குடியரசுகளில் இருக்கக்கூடிய ஒரு வீரனுடைய ஒரு அம்புதான் அலெக்சாண்டரை போய் தாக்குகிறது. அதனுடைய விளைவாகத்தான் அலெக்சாண்டர் மரணப்படுக்கைக்கு தள்ளப்படுகிறார். ஆகவே வீரம் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நாம் பேசக்கூடிய இந்த புறநானூற்று வீரத்துக்கு எவ்விதத்திலும் கிடைக்காத ஒரு வீரத்தை தான் அங்கு இருந்த அந்த குடிமக்கள் காட்டியிருக்கிறார், ஓட ஓட விரட்டி இருக்கிறார்கள். அதாவது இவர்கள் வடக்கர்கள் சொல்லக்கூடியவங்க தான் அன்னைக்கு இவ்வளவு வீரத்தையும் காமிச்சிருக்கிறாங்க, அலெக்சாண்டரை உள்ள வரவிடாம தடுப்பதற்காக. கரெக்டா? தடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது சப்போஸ் ஒரு பேச்சுக்கு நாம் வைத்துக் கொள்வோம், அந்த இடத்தில் அந்த ஜனபதங்கள் இல்லை, அந்த இடத்தில் நந்த பேரரசும் இல்லை, அங்கு முழுக்க மக்கள் சாதாரணமான ஒரு வீரமற்றவர்களாக இருந்திருந்தால் அலெக்சாண்டருடைய படை கூறிய அம்பு போல நேராக தென்னிந்தியாவிற்கு வந்து, அப்படி வந்திருந்தால் இங்கு மிகப்பெரிய படுகொலைகள் நடந்திருக்கும், நாம் அழிவுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கும், நாம் எதிர்த்து போராடி இருப்போம், அது வேறு விஷயம். ஆனால் அது நடந்திருக்கும். அது நடக்காமல் இருந்ததற்கு காரணம் நம்முடைய வீரம் என்று சொன்னால், அந்த வீரம், அந்த நம் என்பது வடக்கே இருக்கக்கூடிய அந்த ஜனபதங்களை சார்ந்தவர்களை குறிக்கக்கூடியதாக அமையும். இது ஒன்று. அடுத்ததாக ஹர்ஷரை பத்தி அவர் பேசுகிறார். அதற்கு முன்னால் குப்த பேரரசை பற்றி பேசுகிறார்.
அந்த குப்த பேரரசு அதில் போட்டிருக்கக்கூடிய அந்த போஸ்டில் புத்தர் என்று போட்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இவர்கள் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள். அது வேறு விஷயம், அங்கு போக வேண்டும். ஆகவே குப்த பேரரசை பற்றி பேசுகிறார். சமுத்திரகுப்தர் இங்கு வந்திருக்கிறார். விஷ்ணுகோபர் என்கக்கூடிய பல்லவ அரசரை தாக்கி இருக்கிறார், வெற்றி அடைந்திருக்கிறார். அவருடைய படைகள் கேரளம் வரை உள்ளே ஊடுருவி சென்றிருக்கின்றன. ஆகவே இங்கு வேறு எந்த படையெடுப்புமே நடக்கவில்லை என்பதும் தவறு. மூன்றாவதா ஹர்ஷர். ஹர்ஷருக்கு முன்னாடியும் விஷ்ணுகுப்தர் சமுத்திரகுப்தருக்கு முன்னாடி நீங்கள் சென்றீர்கள் என்று கொண்டால் சந்திரகுப்த மௌரியர். சந்திரகுப்த மௌரியரை பற்றி அவர் குறிப்பிடுகிறார். சந்திரகுப்த மௌரியரினுடைய அமைச்சராக இருந்தவர் சாணக்கியர், கௌடில்ய, விஷ்ணுகுப்தர். அந்த சாணக்கியரினுடைய பூர்வீகமாக பலர் கருதுவது தென்னகத்தை தான் கருதுகிறார்கள். தாமிரபரணியிலிருந்து அவர் வந்திருக்கலாம் என்று கூட ஒரு பேச்சு இருக்கிறது. அப்படி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் சந்திரகுப்தரினுடைய அமைச்சராகவே இங்கிருந்து ஒரு தென்னிந்தியாவிலிருந்து ஒருவர் இருக்கும்போது சந்திரகுப்தரின் படையெடுத்து வரப்போகிறார். சரி, ஹர்ஷவர்தனர் படையெடுத்து வந்தார். ஹர்ஷவர்தனரை தடுத்து நிறுத்தியது யார்? புலிகேசி தடுத்து நிறுத்துகிறார். இவர்களுடைய பார்வையில் நீங்கள் தென்னிந்தியாவிலிருந்து பார்த்தா புலிகேசி வடநாட்டை சேர்ந்தவர். ஆனால் புலிகேசி மகேந்திர பல்லவனுடைய காலத்தில் இங்கு படையெடுத்து வந்திருக்கிறார். காஞ்சியை சூறையாடி இருக்கிறார். நரசிம்ம பல்லவன் அங்கே சென்றிருக்கிறார். ஆகவே நீங்கள் இதை முழுக்க நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இங்கு எதுவுமே படையெடுப்பு நடக்கவில்லை. இங்கு இருக்கக்கூடியது அப்படியே இங்கு யாருமே இதை தொட முடியாத ஒரு வீரம் செறிந்த இடமாக இது மட்டுமே திகழ்ந்தது என்று சொல்ல முடியாது. பாரதம் முழுக்க வீரம் செழித்த இடமாகத்தான் இருந்தது. அங்கங்கு இருக்கக்கூடிய போர்க்குடிகள் மிக தீவிரமாக போரிட்டு இருக்கிறார்கள் சுதந்திரத்திற்காக என்பது நமக்கு தெரிய வரும். ஆனால் அவர்கள் அனைவருக்கும் பாரதம் என்பது ஒரே பண்பாட்டு புலம் என்கக்கூடிய உணர்வு இருந்தது, கட்டாயமாக இருந்தது. எனவேதான் நாம் அடுத்த பாயிண்ட் வருவோம் அவர் சொன்ன விஷயத்துக்கு. அது என்னவென்று சொன்னால், இங்கு அவுரங்கசீப் வரவில்லை என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது அந்த வக்கிரமும் தெரிகிறது. அவுரங்கசீப் என்று சொல்லும் பொழுது அவருக்கான அடைமொழியாக அவர் பயன்படுத்தக்கூடியது எது? இந்த பிரபஞ்சத்துக்கே தலைவராக இருக்கக்கூடியவராக, இந்த உலகத்திற்கே தலைவராக இருப்பவராக தன்னை கருதி கொண்ட அவுரங்கசீப். அப்படி என்று சொன்னால் நீங்கள் வீர சிவாஜியை எப்படி கூப்பிட வேண்டும்? சத்ரபதியாக, இந்து ஸ்வராஜ்யத்தினுடைய சத்ரபதியாக தன்னை கருதிய வீர சிவாஜி என்று சொல்ல வேண்டும். ஆனால் அங்கு வேண்டும் என்றே ஒரு ஏளனமான மலையேறி இருக்கக்கூடிய வார்த்தையை பயன்படுத்துகிறார். இது திராவிட இனவாதத்திற்கே உரிய ஒரு வக்கிரம் என்று சொல்லி நாம் அதை கடந்து விட்டோம். சரி, விஷயத்துக்கு வரும். அதற்கு முன்னால் இங்கு டெல்லி சுல்தானியத்தினுடைய மாலிக் காஃபூர் படையெடுத்து வருகிறார். ஏறக்குறைய சூறைக்காற்று போல இங்கு முழுக்க அடித்து இங்குள்ள மக்களை படுகொலை செய்து கோவில்களை இடித்து இங்கிருந்து செல்வங்களை கவர்ந்து செல்கிறார். அப்படி செய்து இங்கு ஒரு சுல்தானியத்தையும் அவன் உருவாக்குகிறான். மதுரை கோவில் அடைபட்டு கிடக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது தென்னகத்தினுடைய பண்பாட்டை மீண்டும் எடுக்க வேண்டும் என்று சொல்லி, அதை மீண்டும் நிலைநிறுத்த வேண்டும் என்று சொல்லி, இங்கே குருவாயான விஜயநகர பேரரசினுடைய இளவரசரான கம்பண்ணர் இங்கு வருகிறார். இங்கு வந்து முதல் வெற்றியின் பிறகு அவர் அமைதியாக இருந்து விடுகிறார். அவர் தான் வந்த அந்த நோக்கத்தை மறந்து விடக்கூடிய கட்டத்தில் அவருடைய மனைவியான கங்காதேவி எழுதிய மதுரா விஜயத்தில் வரக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், அகத்திய முனிவரும் மதுரை மீனாட்சி அம்மனும் அவருக்கு காட்சி அளிக்கிறார்கள். அவருக்கு சேர சோழ பாண்டியர்களினுடைய வாழ் ஒன்றை கொடுத்து இதை வைத்து நீ போராடு என்று சொல்கிறார்கள். ஆகவே நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், மொழிகளை தாண்டி, பிராந்தியத்தை தாண்டி, திசைகளை தாண்டி இந்த தேசத்தினுடைய பண்பாடு ஒன்று என்கக்கூடிய அதே உணர்வோடு கம்பண்ணர் இங்கு வருகிறார். இங்கு அந்த மதுரை சுல்தானியத்தை நிர்மூலமாக்குகிறார். மீண்டும் இங்கு சனாதன தர்மத்தினுடைய ஆட்சியை ஏற்படுத்துகிறார். மீனாட்சி அம்மன் கோயிலை திறக்க வைக்கிறார். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய கோபுரங்கள் நாயக்கர்களால் உருவாக்கப்பட்டது. அந்த கோபுரங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன என்பதை சிறிது யோசித்து பாருங்கள். எங்களுடைய கோயில்களை நீ தொட முடியாது, எங்களுடைய கோயில்களை நீ மீண்டும் சேதப்படுத்த முடியாது. இதோ நான் மிகப்பெரிய பெருமையுடன் நான் எழுந்து நிற்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த கோவில்கள் அப்படி நிற்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கியவர்கள் யார் என்று பார்த்தால் கிருஷ்ணதேவராயர், விஜயநகர பேரரசு, அதன் பின்பு மகாராஷ்டிரத்தில் உருவான ஹிந்தவி ஸ்வராஜ்யம். அந்த ஹிந்தவி ஸ்வராஜ்யம் இல்லை என்று சொன்னால், ஏன் வடமேற்கில் முகலாய விரிவாதிக்கத்திற்கும் முகலாயர்களினுடைய சமய பொறையின்மைக்கும் மிகப்பெரிய ஒரு
தாக்குதலை கொடுத்த அந்த சீக்கிய கல்சா இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக அவுரங்கசீப்பினுடைய படைகள் இங்கு கோர தாண்டவம் ஆடி இருக்கும். அது நடக்காததற்கு காரணம் அவர்கள் செய்த பலிதானம். ஆகவே இங்கு யாரும் வரவில்லை என்று சொல்கிறோம் என்று சொன்னால் அதற்கு நாம் அவர்களிடம் நன்றியுடன் இருக்க வேண்டும். நாமும் அவர்களும் வேற. அதை மறந்துவிட்டு நீ வடவன் நான் தெற்கத்தியன் இங்கு யாராவது படையெடுத்து வந்தார்களா என்று பேசுவது வரலாற்று அறிவின்மையின் நஞ்சியின்மையுடைய உச்சம் என்று மட்டும்தான் கருதும். இல்ல, அவங்க சுல்தான்களை பத்தி எதுவுமே பேசவே இல்லை. இதை சொல்லியிருக்கிறாரு, சுல்தான்கள் பத்தி மட்டும் அவரு எதுவும் சொன்ன மாதிரி தெரியலையே. அவர்களுக்கு சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் திராவிட இனவாதம் என்பது இஸ்லாமிய விரிவாதிக்கத்துடன் இணைந்த ஒரு விஷயம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது சார், இதுல ரெண்டு விஷயத்த பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். மிக தெளிவாக ஒரு விஷயத்த நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இஸ்லாமிய முஸ்லிம் அரசியல் என்று ஒன்று இருக்கு. இந்த முஸ்லிம் அரசியல் என்பது சிறுபான்மை அரசியல். எந்த ஒரு நல்ல ஜனநாயகத்திலும் சிறுபான்மை அரசியல் தேவையானது என்று நான் நினைக்கிறேன் நிச்சயமா. ஆனால் அதோடு சேர்ந்து இன்னொரு அரசியல் இருக்கிறது, அது இஸ்லாமிய விரிவாதிக்க அரசியல். இந்த ரெண்டை நாம் பிரித்து பார்க்க வேண்டும். முஸ்லிம் அரசியல் என்பது சிறுபான்மை அரசியல், அது தேவை. ஒரு சிறுபான்மையினராக ஒரு அச்சத்தை நாங்கள் உணர்கிறோம், எங்களுடைய பண்பாட்டை நாங்கள் காப்பாற்ற வேண்டும், எங்களுடைய மதரசாக்கள் நன்றாக நடக்க வேண்டும். சிறுபான்மை அரசியல் இது கட்டாயம் தேவை. ஆனால் விரிவாதிக்க அரசியல் என்று ஒன்று இருக்கிறது. தப்லீக் ஜமாத், தௌஹீத் ஜமாத், ஜமாயத்தி இஸ்லாமி, இந்த மாதிரிப்பட்ட விரிவாதிக்க ஆதிக்க சக்திகளினுடைய அரசியல். இந்த அரசியலோடு கைகோர்க்கக்கூடியது திராவிட இயக்கம், திராவிட இயக்கத்தினுடைய இனவாத கோட்பாடு. ஆகவே அந்த இனவாத கோட்பாட்டில் இருக்கக்கூடிய ஒருவர் கட்டாயமாக அதை பேச முடியாது. அதுதான் காரணம். மிக்க நன்றி அரவிந்தன்.